வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான ரோல் சமோசா எப்படி செய்து பார்ப்போங்க. பவுல் எடுத்துக்கங்க. 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து க்ளீனாக கழுவிட்டு வேக வச்சு துருவி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம பவுலில் சேர்த்துப்போங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போங்க. ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்துப்போங்க. 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துப்போங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போங்க. 1 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஓரமாக வச்சிடலாங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. கொஞ்சமா மாவு தூக்கிக்குங்க. இப்போ வந்து நம்ம திரட்டிப்போம். ரவுண்டா திரட்டாம இந்த ஷேப்ல திரட்டிக்குங்க. அப்பதான் ரோல் பண்ண கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு மெலிசா திரட்டிக்குங்க. கத்தி வச்சு 4 கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கிட்ட இதை போல செஞ்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு மடிச்சுப்போங்க. அதே போல் இந்த சைடும் மடிச்சுக்குங்க. இப்போ அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மைதா மாவு பேஸ்ட் இப்போ அப்படியே ஒட்டிக்குங்க. எல்லாத்தையும் இதே போல் செஞ்சுக்குங்க. பாருங்க, எல்லாத்தையும் இதை போல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்குங்க. இப்போ ஒரு பீஸாக போட்டுக்குங்க. எண்ணெய் வந்து ஸ்லோலே வச்சுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கு. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்க, நல்லா செவந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட் எடுத்துப்போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்ல கிறிஸ்பியான ரோல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.